அஜித்தை பொறுத்தவரை படப்பிடிப்பு தளங்களில் தான் ஒரு முன்னணி நடிகர் என்ற கெடுபிடி எதுவும் செய்யாதவர். குறிப்பாக தன்னையும் மற்ற நடிகர் நடிகைகளைப் போன்று கவனித்தாலே போதும். எனக்கென்று ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர். அதோடு தனக்காக நிறுத்தப்பட்டிருக்கும் கேரவனுக்குள் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போறதோட சரி. மற்ற நேரங்களில் சக நடிகர் நடிகைகளுடன் தான் வெளியில் அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பார். அவர்கள் நடிப்பதை ஒரு நடிகர் போல் அமர்ந்து ரசிப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் இதுவரை விஜய் மாறுபட்டிருந்தார். அதாவது பெரும்பாலும் அவர் வீட்டில் இருந்து ஸ்பாட்டுக்கு வரும்போது அவரது கார் கேரவன் நிற்கும் இடத்திற்கு சென்று அதன் வாசல் அருகே தான் நிற்கும். அதிலிருந்து இறங்கி அப்படியே அவர் கேரவனுக்குள் சென்று விடுவார். அதன் பிறகு எப்போது டைரக்டர் அழைக்கிறாரோ அப்போதுதான் மேக்கப் போட்டுக்கொண்டு வெளியில் தலை காட்டுவார். அதேபோல் கேமரா முன் வந்து நடித்து முடித்ததும் அப்படியே கேரவனுக்குள் சென்று விடுவார். இப்படிதான் புலி படத்திற்கு முன்வரை இருந்து வந்தார் விஜய். ஆனால் புலி படத்தில் நடித்து வந்தபோது விஜயின் நிலையில் நிறைய மாற்றங்கள். அதாவது கேரவனை விட்டு வெளியே வருபவர், பின்னர் தனக்கான ஷாட் முடிந்த பிறகும் வெளியில் ஸ்ரீதேவி, ஸ்ருதிஹாசன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் இடத்திலே அமர்ந்து அவர்களுடன் பேசி வந்தவர். தம்பி ராமையா உள்ளிட்ட காமெடி நடிகர்களுடனும் நிறைய நேரம் செலவிட்டிருக்கிறாராம். அதனால் இந்த படத்தில் அவர்களுக்கிடையிலான காமெடி காட்சிகள் ரொம்ப இயல்பாக வந்திருக்கிறதாம். விஜய் தங்களுடன் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்ததை அப்படத்தில் நடித்தவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டு வருகின்றனர்.